இல்லாத ஒரு இடத்த காசு குடுத்து யாராவது வாங்குவாங்களா? ஆனா இங்க இல்லாத ஒரு நாட்டையே ஒரு ஊர் மக்களே வாங்கியிருக்கிறாங்க. அது எங்க நடந்தது, எப்ப நடந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ 1821 ஸ்காட்லாந்தை சேர்ந்த மெக்ரிகோர் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா லண்டன் வர்றாரு. லண்டன் வந்துட்டு அங்க நான் வந்து மத்திய அமெரிக்காவில் உள்ள போயஸ் அப்படின்ற நாட்டோட இளவரசன் நானு. அங்க வந்து பாத்தீங்கன்னா தங்கம் கொட்டி கிடக்குது. நீங்க மண்ணு அள்ளனீங்கன்னா அவ்வளவு வளமா இருக்கு. அங்க குடியேற விரும்புறவங்களுக்கு நான் வந்து நிலம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியால வந்து சொல்றாரு. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்னடா நம்ம வாயால சொல்றேன் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. உடனே என்ன பண்றாரு, அந்த போயஸ் நோட்டோட வரைபடம், அரசாங்க பத்திரம், அப்புறம் அந்த நாட்டுக்குன்னு தனியா கரன்சி நோட் இருக்கு அப்படின்றத எல்லாமே எடுத்து காமிக்கிறாரு. அதே சமயம் என்ன பண்றாருன்னா அந்த நாட்டோட இயற்கை மற்றும் அந்த அழகை பத்தி விவரிக்கிற ஒரு புக்கையும் கொடுக்குறாரு. ஆனா புக் அவரே தான் எழுதியிருக்காரு. பட் மற்றொரு பேர்ல எழுதி அதை இது பண்றாங்க. மக்கள் எல்லாம், லண்டன் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு ஆஹா சூப்பரா இருக்கு போல இருக்கு இந்த நாடு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படியே வாங்குறாங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னா கையில இருக்கிற நோட்டை கொடுத்துட்டு அந்த போயஸ் கரன்சி நோட்டாவும் மாத்திக்கிறாங்க. அப்புறம் 1822 1823 என்ன பண்றாங்க, நிலம் வாங்குறாங்க பாத்தீங்களா. அது ஒரு 250 பேர் ஒரு 2 பெரிய கப்பல்ல போயிட்டு அந்த போயஸ் நாட்டை போய் அடையிறாங்க. அடைஞ்சிட்டு அங்க போனா ஒரே அதிர்ச்சி. அங்க வீடோ நகரமோ எதுவுமே இல்லை. அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு காடு மாதிரி இருக்கு. அவர் காமிச்ச அந்த மேப் அங்க போய் தான் தெரியுது அது வந்து ஒரண்டஸ் காடோட ஒரு பகுதி அப்படின்ட்டு. அங்க பாத்தீங்கன்னா குடிக்க தண்ணி கூட இல்லை. அப்படியே அங்க இருந்து அந்த நோய் தொற்றும் உணவு இல்லாமையும் பாத்தீங்கன்னா அந்த 250 பேர்ல வந்து ஒரு 180 பேர் இறந்துடுறாங்க. மீதம் இருக்கிற சில பேரை வந்து பாத்தீங்கன்னா அந்த வழியா போற கப்பல் வந்து ஏத்தி லண்டன்ல விட்டுறாங்க. ஆனா இந்த செய்தி அப்பெல்லாம் டெக்னாலஜி இல்லாதனால லண்டனை வந்து ரீச் ஆகிறதுக்குள்ள அவர் என்ன பண்றாருன்னா அப்படியே பிரான்ஸுக்கு தப்பி ஓடுறாரு. ஆனா பிரான்ஸ் போயிட்டு அங்க சும்மா இருந்தாரான்னு பாத்தீங்கன்னா அங்கேயே இதே மாதிரி போய் சொல்லி விற்க ஆரம்பிக்கிறாரு. பட் அந்த கவர்மெண்ட் வந்து அவரை பிடிச்சி சிறையில அடிச்சிருது. அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே ஜெயில இருக்கிறாரு. அப்புறம் 1845 இறந்துடுறாரு. நடுவுல ஜெயில இருந்து ரிட்டையர் ஆன பிறகு ஒரு ராணுவ வீரரா தன்னோட இறுதி நாளை கழிச்சிருக்காரு. சோ இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏமாறுறவங்க இருக்கிற வரையும் ஏமாத்துறவங்க இருந்துட்டே தான் இருப்பாங்க. சோ உஷாரா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.